பாண்டிச்சேரி ஸ்பெஷல் சிக்கன் தொக்கு பிரியாணி செய்யலாமா? அதுக்கு 3/4 கிலோ சிக்கனை லெக் அண்ட் தை பீஸா வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இதுல உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பாதி லெமன் ஜூஸை பிழிஞ்சிட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். பிரியாணி ரெடி பண்ண ஒரு பாத்திரத்துல 100 ml ஆயில், பிரியாணி ஸ்பைசஸ், 3 வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 பச்சை மிளகாய் சேர்த்து பொன்னிறமா வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு கை நிறைய புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஹோம்மேட் பிரியாணி மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நறுக்கின 3 தக்காளி, 100 ml தயிர், பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ண சிக்கனையும் இதை சேர்த்து வதக்கி 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிச்சு சிக்கன் கொஞ்சம் வெந்ததும் இதுல 4 கப் தண்ணி சேர்த்துட்டு பாதி லெமன் ஜூஸை பிழிஞ்சு மீடியம் ஃப்ளேம்ல 10 நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு 2.5 கப் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி மூடி வச்சிடலாம். தண்ணி இந்த அளவுக்கு கம்மியானதுக்கு அப்புறம் கொத்தமல்லி புதினாவையும் மேலே தூவிட்டு தோசை கல் மேலே 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லையும் 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லையும் அப்படியே தம் போட்டுடலாம். சிக்கன் தொக்கு செய்யறதுக்கு ஒரு பேன்ல 1/4 கப் கல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ், சின்ன வெங்காயம் 200 கிராம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இதுலயே நறுக்கின ஒரு தக்காளி, கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதுல 2 வெங்காயமும் 2 தக்காளியும் நல்லா அரைச்சி சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மசாலாவெல்லாம் பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிட்டு 1 கப் தண்ணி ஊத்திட்டு மேரினேட் பண்ண சிக்கனை இதுல சேர்த்து மூடி 8 to 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல சிக்கனை 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் 10 முந்திரி பருப்பு ஊற வச்சு நல்லா நைஸா அரைச்சி இது கூட சேர்த்துட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு கொத்தமல்லி, பாதி லெமன் ஜூஸை பிழிஞ்சு எல்லாத்தையும் கலந்து விட்டா சிக்கன் தொக்கு ரெடி. ஒரு கப்புல சிக்கன் தொக்கோட தம் போட்ட சிக்கன் பிரியாணி சேர்த்து சுட சுட சர்வ் பண்ணீங்கன்னா பாண்டிச்சேரி சிக்கன் தொக்கு பிரியாணி ரெடி.